வெல்கம் டு அவர் சேனல் லேஷ் அண்ட் உலகம். இன்றைக்கி நம்ம நார்மல் மெஷின் யூஸ் பண்ணி தான் ஒரு அழகான ஒர்க்கு போட போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ஜிக்ஸாக் நம்ம ஸ்டென்சில்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். அதையும் பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுபோல் நிறைய ட்ரேசிங் மெத்தடும் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம இதில் கரெக்டாக சென்டரில் தான் வச்சு வரைஞ்சி எடுக்கிறோம். இதுலேருந்து 1 இன்ச் கேப் விட்டு நம்ம அடுத்து வரைஞ்சி எடுக்கலாம். இனி நம்ம சென்டருக்கு ஆப்போசிட்லேயே நம்ம வரையணும், அப்போ தான் ஹேண்டில் சென்டரில் வரும். அதுக்காக தான் நம்ம இதுலேயும் 1 இன்ச் கேப் விட்டு நம்ம அப்படியே வரைஞ்சி எடுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இனி நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் இதில் வரையணும். அதுக்காக நம்ம டைமண்ட் ஷேப்பு மிரர் தான் யூஸ் பண்ணி வரைய போகிறேன். அதுக்கு நான் இன்விடேஷனில் அந்த மிரரை வச்சு நம்ம அந்த ஒரு 5 பெட்டல்ஸையும் வரைஞ்சி எடுக்கலாம். அதை வச்சு மிரரை நம்ம அப்படியே வச்சு வரைஞ்சி எடுக்கலாம். இனி அந்த லைன்லேயே ஜாயின் பண்ணி அடுத்து அந்த மிரரை வச்சு அடுத்த பெட்டல்ஸ் வரையலாம். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து இதை போலேயே நம்ம 5 பெட்டல்ஸையும் நம்ம வரைஞ்சி எடுக்கலாம். வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுப்போம். பாருங்கள், இப்படி தான். இதை அந்த ஜிக்ஸாக்கில் சென்டரில் நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சி எடுக்கிறோம். 3 லைனில் சென்டரில் மட்டும். அடுத்து ஒரு லைன் நம்ம விட்டுட்டு அதுக்கு பிறகு ஃபஸ்ட் உள்ளதுலேயும் வரையணும், தேர்ட் உள்ள லைன்லேயும் நம்ம இந்த ஃப்ளவரை வரைஞ்சி எடுக்கணும். வரைஞ்சிட்டு இந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தால் போதும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் நீங்கள் எந்த ஒர்க்கு வேணும்னாலும் நம்ம விருப்பத்து போல் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இதுபோல் நம்ம இனி அடுத்து சென்டரில் மட்டும் வரைஞ்சி எடுக்கணும். பாருங்கள், நம்ம சேனலில் நிறைய ஈஸி ட்ரேசிங் மெத்தடெல்லாம் போட்டிருக்கிறேன், பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். இனி நம்ம இது ஒர்க் போடக்கு ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தான் நம்ம ஒர்க் போட போகிறோம். இனி நம்ம ட்ரேசிங்குக்கு வரைஞ்சி எடுத்து வச்ச பேப்பரை கரெக்டாக அந்த கிளாத்தில் சென்டர் பார்த்து நம்ம அப்படியே வச்சு எடுக்கலாம். பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இப்படி வச்சு கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சு எடுக்கணும். வச்சுட்டு பின் இருந்துச்சுன்னா பின் எடுத்து நீங்கள் அதில் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கிளாத்தோடு சேர்த்து அதில் பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம இனி இந்த ஒர்க் போடுறதுக்கு எம்ப்ராய்டரிங் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை இப்படியே நம்ம பாபினில் ஃபுல்லும் சுற்றி எடுக்கலாம். சுற்றி எடுத்துகிட்டு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான். எப்போவும் நம்ம நார்மல் த்ரெட்டு எப்படி வெளியில் எடுப்போமோ அதுபோல் எடுங்க. அதாவது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணி எடுக்கலாம். த்ரெட்டை மிஷினில் போட்டுட்டு ஒரு ரஃப் கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அது ஸ்டிச் கரெக்டாக விழுதான்னு சொல்லிட்டு தெரியும். இதில் நான் ஏன் பேப்பர் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன்னா, நம்ம பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாத் சுருக்கம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். அதுக்காக தான் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த எண்டு வரும்போது நீடில் கிளாத்தோட பஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுத்து அப்படியே டர்ன் பண்ணி எடுங்க, அப்போ கரெக்டாக வரும். இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் போடுவேன். பாருங்கள், நம்ம இப்படியே அந்த லைனில் கரெக்டாக மேலே ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இதுபோல் சிம்பிளான ஒர்க்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். டைமும் அதிகம் ஆகாது, ரொம்பவே அழகாக இருக்கும். த்ரெட்டை எந்த இடத்துலையும் நம்ம கட் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இனி இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு கரெக்டாக ஓரத்தில் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அடுத்து இந்த பக்கம் பேலன்ஸ் இருக்கும், அதையே நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே எடுக்கலாம். கீழ்ப்பக்கம் கிளாத்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறது நம்ம ஓரம் ஸ்டிச் பண்ணாக்கு தான். அதனால் அது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் A4ல் தான் நம்ம வரைஞ்சி ஸ்டிச் பண்ணணும் இல்லை, நம்ம நியூஸ் பேப்பரில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியும் வரைஞ்சிட்டு நீங்கள் அதை ப்ளவுஸில் ஹேண்ட் எந்த ஹைட்டுக்கு இருக்கோ அந்த அளவு நியூஸ் பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வரைஞ்சிட்டு நீங்கள் அதை வச்சு ஸ்டிச் பண்ணால் போதும். நம்ம பின்னால் உள்ள பேப்பரில்
எடுத்தாச்சு. எடுத்த பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே நீட்டான ஒரு லுக்கு இருக்குது. இது போல் நம்ம ஹேண்டு ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். நம்ம இனி இதில் தான் மிரர் ஒர்க்கு போட போகிறோம். பேக்கில் வந்து கிளாத் எடுத்த பிறகு இப்படி தான் இருக்குது. நம்ம இதில் வந்து மிரர் ஒர்க்கும் ஒரு சின்ன பீட்ஸ் ஒர்க்கும் வந்து கொடுக்குறோம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த ஒவ்வொரு டிப்லேயும் வந்து நம்ம ஒவ்வொரு ஒயிட் பீடு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஒயிட் பீடு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்து சாரியோட கலர் யூஸ் பண்ணலாம். அதே போல் ஆரி ஒர்க்கு நீங்கள் சிம்பிளாக போடணும்னு நினச்சிங்கன்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த ஜிக்ஸாக் மெத்தடை வந்து ஹேண்டு ஃபுல்லாக நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் ரொம்பவே கிராண்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பீட்ஸ் ஒர்க் முடிச்சிட்டோம். பீட்ஸ் ஒர்க் மட்டுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்குது. பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. இவ்வளவுமே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இனி இதில் வந்து சின்ன ஒரு மிரர் ஒர்க்கு கொடுக்கலாம். நம்ம அதுக்கு டைமண்ட் ஷேப்பு மிரர் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் அதில் சென்டரில் மட்டும் ஒரு 3 டைமண்ட் ஷேப்பு மிரரை வந்து அதில் வச்சு எடுக்கிறேன். எப்படி வைக்கிறேனோ அதுபோல் வச்சிடுங்க. நம்ம ட்ரேசிங்கில் வந்து 5 பெட்டல்ஸ் இருக்கிறது போல் வரைஞ்சி எடுத்திருந்தேன். அதை விட வந்து 3 பெட்டல்ஸ் வந்து வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதனால தான் 3 வச்சு நான் ட்ரை பண்ணினேன். இந்த மிரரை வந்து பேஸ்ட் பண்ணக்கு நீங்கள் B7000 க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் ரொம்பவே அது ஸ்ட்ராங்காக இருக்கும். வாஷ் பண்ணாலும் அது வந்து உதிர்ந்து போகாது. அதுக்காக தான் அந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணுறது. பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. இப்படி நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம ஜிக்ஸாக் வரைஞ்சிட்டு இது போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஃபினிஷ் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.